எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அந்த தூரமா தெரியுது பார்த்தீங்களா, அந்த பைலட் மவுண்டனுக்கு தான் போக போறோம். பசங்களுக்கு ஸ்கூல்ல ஸ்ப்ரிங் பிரேக் விட்டுருக்காங்க. அதனால பசங்க கூட சேர்ந்து எனக்கும் லீவு தான். அமெரிக்காவில் இருக்க பப்ளிக் ஸ்கூலில் நான் இப்போ சப்ஸ்டியூட் டீச்சராக போய்கிட்டு இருக்கேன். பசங்களுக்கு லீவுனா எங்களுக்கும் லீவு தான். நான் எப்படி அந்த சப்ஸ்டியூட் டீச்சருக்கு அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் பிஎட் முடிச்சிருக்கேன். எனக்கு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சோசியல் மீடியா மூலமாக தான் சப்ஸ்டியூட் டீச்சர் ஜாப் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. எல்லாருக்குமே நல்லா தெரியும், அமெரிக்காவில் வேலை பார்க்குறோன்னா ஒர்க் ஆத்தரைசேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இஏடி இருந்தால் தான் இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தா அட்லீஸ்ட் ஹை ஸ்கூல் டிப்ளமாவாவது முடிச்சிருக்கணும். நிறைய ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் பேச்சுலர்ஸ் டிகிரியோட சம் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸை அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டும் அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் டிஃபர் ஆகும். அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண வேண்டியது, எந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஸ்கூல் வெப்சைட்டில் போய்ட்டு சப்ஸ்டியூட் டீச்சர் ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும். நம்ம ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் கேட்பாங்களோ அதுதான் இங்கேயும் இருக்கும். நம்மளோட எஜுகேஷன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்யூம் அனுப்பணும். அப்ளை பண்ணி ஒரு 2 வாரம் கழித்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் செக் இருக்குது, பே பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஒரு $25 நினைக்கிறேன். அது பே பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் செக் முடிஞ்சிச்சு. நம்ம மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க கூட தானே போய் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் செக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பேக்ரவுண்ட் செக் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரக் டெஸ்ட் இருக்குது, நீங்கள் மெயின் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ட்ரக் டெஸ்ட்டுக்கு நம்ம தனியாக அமௌண்ட்டு பே பண்ணணும். இந்த டைமில் அவர் என்னோடய ரெஸ்யூம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தார். ட்ரக் டெஸ்ட்டும் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா ஓரியன்டேஷன் ஒரு 3 நாள் வைப்பாங்க. ஓரியன்டேஷன் முடிகிறதுக்குள்ளே நம்ம டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை போட்டு ஹெல்த் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட்டை நம்ம சப்மிட் பண்ணணும். இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்டில் நமக்கு டிபி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. நான் சொல்ல போகிற விஷயத்தை மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு கையில் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டாங்க. போட்டுட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு 2-3 நாள் கழித்து வாங்கன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. இந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுட்டு தேய்க்கக்கூடாது, அரிக்கக்கூடாதுலாம் சொல்லி விட்டுருந்தாங்க. ஸோ நான் அடுத்த செக்கப் போகும்போது லைட்டாக ஒரு வீக்கம் இருந்துச்சு. செக் பண்ண வந்த நர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், நான் டாக்டரை கூப்பிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறதுனால இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த வேக்சின் போட்டிருப்பாங்க. அதனால் நாம் இப்போ இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால அதோட பாதிப்பு இப்படி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. இருந்தாலும் டவுட்டை தீர்த்துக்கணுங்கிறதுனால பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, நார்மல்னு வந்ததுக்கப்புறம் சாரி ஃபார் த கன்ஃபியூஷன் அப்படின்னாங்க. இந்த பிளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வந்துச்சு. 2 நாள் வீட்டில் அப்போ மைண்ட் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷனை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் அவங்க வீட்லேயும் இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளட் டெஸ்ட்டு தான் எடுத்தாங்க. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி டாக்டர் அப்பாயின்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை டாக்டர் கிட்ட சொல்லிவிட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அடுத்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹெல்த் எக்ஸாமினேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். 3 நாள் ஓரியன்டேஷன் நடந்துச்சு. இது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த கிளாஸ் நடக்கும். கிளாஸில் என்னெல்லாம் சொல்லி தருவாங்கன்னா, ஒரு சப்ஸ்டியூட் டீச்சரோட ஒர்க் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. இந்த டைம்லேயே நமக்கு எப்படியெல்லாம் ஜாப் வரும், அதை எப்படி அக்செப்ட் பண்ணணும், எப்படி ஸ்கூலுக்கு போகணும், போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி சப்மிட் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஓரியன்டேஷன் முடிகிறதுக்குள்ளேயே அவங்க நம்மளை ஹையர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்மளோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, வீசா, இஏடி, டிரைவர் லைசன்ஸு இது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ஒரிஜினல் காட்டணும். அவங்களோட ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளை ஹையரா இல்லையான்னு சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க. இந்த ஐடியை வச்சுக்கிட்டு நாம் அடுத்து ஸ்கூலுக்கு வேலைக்கு போக வேண்டியது தான். சப்ஸ்டியூட் டீச்சர் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் போகலாம். எனக்கு இந்த சப்ஸ்டியூட் டீச்சிங் ஜாப்பில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, வாரத்தில் 5 நாளும் ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடய இஷ்டம். நான் எனக்கு எப்போ போகணும்னு தோணுதோ, எத்தனை நாள் போகணும்னு தோணுதோ அப்போ நான் செலக்ட் பண்ணி போய்க்கலாம். ஆனால் மாதத்தில் 4 நாள் கம்பல்சரியாக ஸ்கூலுக்கு போயே ஆகணும். அது எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஹை ஸ்கூலுக்கு போனாலும் சரி, 4 நாள் மாதத்தில் கிளாஸ் போயிருக்கணும். இந்த ஸ்கூல் போகும்போதே நம்மளும் ஸ்கூல் போயிடலாம். பசங்களுக்கு ஸ்கூல் விடும்போது நம்மளும் வீட்டுக்கு வந்துடலாம். ஸ்கூல் பசங்களுக்கு லீவுனா நமக்கும் லீவு. டீச்சருக்கு மாத சம்பளம் கிடையாது. நம்ம எத்தனை நாள் வேலைக்கு போகிறோமோ அத்தனை நாளைக்கு உண்டான சம்பளம் மட்டும்தான். இதே மாதிரி ஒரு வீடியோ பார்த்து தான் நான் சப்ஸ்டியூட் டீச்சருக்கு அப்ளை பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த சப்ஸ்டியூட் டீச்சர் ஜாப்புக்கு அப்ளை பண்ண நினச்சா பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஃப்ரீக்வெண்ட்லி கேட்குற கொஸ்டின்ஸையும் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க.